5 to 10 மினிட்ஸில் ஈஸியாக ஒரு சைட் டிஷ்ஷுங்க. அதுவும் ஒரு ஒன் பாட் டிஷ்ஷாக செய்யணுன்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சன்னா மசாலா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, ஒரு 3லேருந்து 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சம் சன்னா மசாலாங்க, கொஞ்சம் காஷ்மீரி தூளும் சேர்த்து, கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கரில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பட்டை லவங்கம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பியூரியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வேக வைக்காத சுண்டலுங்க, ஊற வச்ச சுண்டலை அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்தோன்னா நம்ம சன்னா மசாலா ரெடிங்க. இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ குவிக்காக செய்ய முடியும்னா நீங்களும் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. மேலே கொஞ்சமாக பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். 2 பூரின்னு சாப்பிட்றவங்க கூட ஒரு 4-5 பூரின்னு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.